ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஐம் பாசிபிள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப். 2 கிளாஸ் லேப்பை வச்சு நான் வீட்டில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி சில ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லேசர் பீமும் 2 கிளாஸ் லேப்ஸ் இருந்தால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விச் இஸ் அ வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் த பெண்டிங் ஆஃப் லைட். So the light has to travel on a straight line, but it bends initially and an emergent ray comes out of it, and again there you can find the angle of incidence to be different from this angle. Okay, so இதை பேஸ் பண்ண சில ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்போம். ஒரு லைட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, லைட் கேன் ஒன்லி ட்ராவல் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் லைட்டோடைய ஒரு மேஜரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இந்த ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் ட்ராவல் ஆகும்போது அந்த லைட் ரே பெண்ட் ஆகும் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இப்போ அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் எடுத்துக்கிறேன். ஒரு இன்டர்ஃபேஸ் ஆகிற ரே நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த இனிஷியல் ரே விச் ஹிட்ஸ் ஆன் அ சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்னு சொல்கிறேன். இது ஒரு கிளாஸ் மீடியம், இது ஏர் மீடியம், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் ஏர் மீடியம். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், த ஸ்பீட் ஆஃப் லைட் ட்ராவலிங் இந்த மீடியம் நம்ம சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே நான் மியூ அப்படின்னு டினோட் பண்ணுறேன், மியூ ஏன்னு டினோட் பண்ணுறேன், அண்ட் மீடியமில் மியூ ஜி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறேன். இங்கே 2 மீடியம் இருக்குது, ஒன்று ஏர் மீடியம், அதுக்கு அடுத்தது கிளாஸ் மீடியம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஏர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ், கிளாஸ் ஏர் இன்டர்ஃபேஸ். இதையும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இங்கேருந்து நான் ஒரு நார்மல் லைன் வரைகிறேன். நார்மல் லைன்னா என்னதுன்னா, நார்மல் லைனுனா நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம், ஓகேவா, ஒரு இன்டர்ஃபேஸில். இப்போ ஒரு ஒரு ரே ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வருது. ரேரர்னால் என்ன, ஏர் மீடியமாக ரேரர் மீடியம்னு நம்ம சொல்லுவோம். டென்சர் மீடியம் கிளாஸ் மீடியம் சொல்லுவோம். ஸோ ரேரர்லேருந்து கிளாஸ் மீடியம்க்கு இந்த ரே பாஸ் ஆகி போகும்போது இட் ஆக்சுவலி பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். அதாவது இந்த ரே இந்த நார்மல் லைனுக்கு நார்மல் லைனோட சேர்ந்து பெண்ட் ஆகும். அதுதான் இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல், இன்வர்ட்ல பெண்ட் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் ஒரு நார்மல் லைன் வரைகிறேன். ஓகே, இந்த ரே என்ன ஆகும், இங்கேருந்து எமர்ஜ் ஆகி வெளியில் போகும் இல்லையா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், எமர்ஜென்ட் ரே. அண்ட் இந்த ரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கோஸ் அவே ஃப்ரம் த நார்மல், இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஏன்னா இது டென்சர் மீடியமான கிளாஸ்லேருந்து ரேரர் மீடியமான ஏருக்கு ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐன்னு சொல்லுவோம். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர், ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள். ஸோ நம்ம ஸ்னெல்ஸ் லாவை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, applying Snell's law at point A. நான் ஸ்னெல்ஸ் லாவை இந்த இடத்துல, இது பாயிண்ட் ஏன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல நான் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்னெல்ஸ் லா படி சொன்னோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ ஏ சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு மியூ பி சைன் ஆர். இதை மியூ பி சொல்லலாம், இல்லை மியூ ஜின்னு சொல்லலாம், நம்ம மியூ ஜின்னு எடுத்துக்கலாம், refractive index of the glass medium. So sin I by sin R is equal to mu G by mu A. So இப்போ நம்ம at point A பார்த்தாச்சு. இப்போ நம்ம at point B Snell's law அப்ளை பண்ணி பார்க்குறோம். So applying Snell's law at point B, mu G
sin r is equal to mu a sin e. அதாவது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இதை நான் வந்து எமர்ஜென்ட் ரேன்னு சொல்கிறேன். அப்போ இதனுடைய எமர்ஜென்ட் ஆங்கிள் இ. ஓகே, அப்போ என்னுடைய கிளாஸ் மீடியம் வந்து மியூஜி, இது வந்து என்னுடைய ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள். ஸோ மியூஜி சைன் ஆர் இஸ் அந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு வாட்? மியூ ஏ சைன் இ. இதுதான் என்னோட எமர்ஜென்ட் ஆங்கிள். அதை தான் இங்கே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு Snell's law, sin r divided by sin e is equal to mu g mu a divided by mu g. இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேட்டிங். ஓகே, இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 and equation 2. So sin I by sin R into sin R by sin E, that is equal to mu G by mu A into mu A divided by mu G. So mu A gets cancelled, mu G gets cancelled, and sin R get cancelled. So the remaining will be sin I divided by sin E is equal to 1. அப்போ என்னோட sin I is equal to sin E. இதை நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னுடைய இன்சிடென்ட் ரே is equal to emergent ray. When I cancel both the signs in the left hand and right hand side, I will get the equation I is equal to E. இப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, லைட் ரே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுது. பட் ஆனால் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகிறதுனால பெண்ட் ஆகுது இல்லையா? அப்போ இது ஆக்சுவலி இந்த ரே எப்படி ட்ராவல் ஆகிருக்கணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதுதான் நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். நான் இந்த பாயிண்ட்டை என் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஏ பி அண்ட் என் டேஷ். கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கணும். இந்த ஆங்கிளை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளை நான் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ ஃப்ரம் த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணுறேன்னா நான் பிஎன் டேஷ் வரைஞ்சிருக்கேன். அந்த பிஎன் டேஷ் வந்து perpendicular to which means it's perpendicular to this line KA. இதை Kன்னு எடுத்துக்கலாம். அப்போ it is perpendicular to this line KA. இது இந்த BN dash. ஓகே, அண்ட் இந்த BN dash வந்து என்னதுன்னா lateral displacement. இந்த BN dash என்னன்னு சொல்லலாம்? lateral displacementன்னு சொல்லலாம். So in triangle ABN dash, ஓகே, இப்போ நான் இந்த டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் டெல்டா எடுத்துக்கிறேன். 90 டிகிரிக்கு எந்த லைன் ஆப்போசிட்டில் இருக்கோ அதை நம்ம ஹைபாட்டனியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த பர்பெண்டிகுலர் லைன் டிவைடட் பை த ஹைபாட்டனியூஸ் லைன். பர்பெண்டிகுலர் லைன் எது இதுலனா பிஎன் டேஷ், இதுதான் பர்பெண்டிகுலர் லைன். ஹைபாட்டனஸ் லைன் எது? ஏபி. ஓகே, ஸோ பிஎன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் டெல்டா. சூப்பர். இப்போ நான் வந்து பிஎன் டேஷுடைய ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் லைன், இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நான் ஏஏ டேஷ் நோட் பண்ணுறேன். ஸோ இது என்னவா இருக்கும்? எனக்கு திக்னஸ் இல்லையா? திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் தான் இந்த லைன், ரைட்? ஸோ எனக்கு இப்போ இந்த ஆங்கிள் வேணும், இந்த டோட்டல் ஆங்கிள் வேணும். ஓகே, இந்த டோட்டல் ஆங்கிள் எனக்கு இப்போ தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ எனக்கு இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் தெரியணும். இந்த டோட்டல் ஆங்கிள் தெரியறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள்
ஏஏ டேஷ் பி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏஏ டேஷ் பி அதாவது இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இது என்னோட 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஏ டேஷ் பி கன்சிடர் பண்ணால் காஸ் எடுக்கிறேன். ஓகே, காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு? காஸ் எடுத்தால் பேஸ் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் எடுக்கலாம். இப்போ என்னோட 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக என்னோட ஹைபாட்னியூஸ், ரைட்டா? ஸோ டிவைடட் பை ஏபி, ரைட். என்னோட பேஸ் என்னவாக இருக்கும்? ஹைபாட்னியூஸ்க்கு ஆப்போசிட், அதாவது ஏஏ டேஷ். இதுதான் என்னுடைய பேஸ் லைன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அகெயின் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஏ டேஷ் டிவைடட் பை காஸ் ஆர். ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏஏ டேஷ் வந்து இஸ் நத்திங் பட் வாட்? திக்னஸ் இல்லையா? ஸோ நான் அதை டீன் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஆர் திக்னஸ்னே எழுதுகிறேன். திக்னஸ் டிவைடட் பை காஸ் ஆர். ஸோ இப்போ என்ன நான் பண்ண முடியும்னா, ஈக்குவேஷன் 2 இதை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 1. ஸோ பிஎன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிக்கு பதிலாக இந்த திக்னஸ் எடுத்துக்கிறேன். திக்னஸ் divided by cos r into sin del. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஏபிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இதை நான் கண்டுபிடிச்சேன், இது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னோட பிஎன் டேஷ் கண்டுபிடிக்க முடியும். பட் ஸ்டில் இந்த டெல்டான்ற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெல்டா இஸ் நத்திங் பட் இந்த ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கணும் இந்த ஆங்கிள். பட் இது மட்டுமே கிடையாது, இட் இஸ் ஸ்ப்ளிட்டட் இன்டூ refraction plus delta இல்லையா? ஸோ refraction I is equal to இந்த R plus delta. ஸோ எனக்கு இந்த டெல்டா தான் தெரியணும். அப்போ டெல்டா is equal to what? I minus R. ஸோ finally Bn dash is equal to thickness T divided by cos R into sin I minus I hope so. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வித் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஆர் சேனல்.